லகும் ஜுகாம் ஆகிய சமூகத்தில் 30 நபர்களுடன் கப்பலில் நான் பயணம் செய்தேன். புயல் காரணமாக 1 மாத காலம் அலைகளால் அலக்களிக்கப்பட்டோம். சூரியன் மறையும் சமயம் ஒரு தீவிற்குள் ஒதுங்கினோம். கப்பலில் வைத்திருந்த சிறு தோணிகள் மூலம் அந்த தீவிற்குள் நுழைந்தோம். அப்போது உடல் முழுவதும் அதிக முடிகள் நிறைந்த ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது. அதிகமான முடிகள் காரணமாக அதன் மலஜலம் பாதைகளை கூட எங்களால் அறிய முடியவில்லை. அந்த பிராணியிடம், உனக்கு ஏற்பட்ட கேடே, நீ என்ன பிராணி என்று கேட்டனர். நான் ஜஸாஸா என்று அது கூறிவிட்டு, நீங்கள் இதோ இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை காண்பதில் ஆர்வம் காட்டுவார் என்று அப்பிராணி கூறியது. அந்த மனிதனின் பெயரையும் கூறியது. அந்த பிராணி ஒரு பெண் ஷைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்தோம். நாங்கள் அந்த மடத்தை நோக்கி விரைந்தோம். அங்கு சென்றதும் ஒரு மனிதனை கண்டோம். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. 2 கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே தலையை சேர்த்து கழுத்தில் இரும்பால் கட்டப்பட்டிருந்தார். உனக்கு ஏற்பட்ட கேடே, ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அதற்கு அந்த மனிதன், எப்படியோ என்னை பற்றி அறிந்து விட்டீர்களே, நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றார். நாங்கள் அரேபியர்கள். ஒரு கப்பலில் நாங்கள் பயணம் செய்தபோது 1 மாத காலம் கடல் அலையால் அலக்களிக்கப்பட்டோம். இப்போதுதான் இந்த தீவிற்குள் வந்தோம். அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை கண்டோம். அது, நான் ஜஸாஸா, இந்த மடத்தில் உள்ள மனிதரை பாருங்கள் என்று கூறியது. எனவே உன்னிடத்தில் விரைந்து வந்தோம் என்று கூறினோம். பைசான் என்ற இடத்தில் உள்ள பேரித்தை மரங்கள் பயனளிக்கிறதா என்று கூறுங்கள் என அந்த மனிதன் கேட்டான். நாங்கள் ஆம் என்று கூறினோம். அதற்கு அம்மனிதன், விரைவில் அங்குள்ள மரங்கள்